நான் சொல்றத கேளுப்பா. சரி சொல்லுங்க. இந்த பார், நீ யாருக்கும் பயப்படாத. பயப்படல. எல்லாரும் பண்றத தான் நான் இப்ப சொல்ல போறேன். புதுசா எதையும் சொல்ல போறது இல்ல. இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதா. ஓ ஓகே ஓகே ஓகே. மேட்டர் சொல்லுங்க. இந்த பார், துளசி தனியா இருந்தா அவ கைய பிடிச்சு கடகடன்னு ரூமுக்கு போயிடு. போறேன். அப்படி போயிட்டு கதவை சாத்தி தாப்பால் போடுறேன். அந்த ரூம்ல இப்ப நீயும் அவளு மட்டும் தானே இருப்பீங்க. ஆமா சார், ஆமா. சொல்லுங்க சார். ஆனா அது மாமியாரோட தப்பு இல்லையா? இந்த பாரு, பொண்டாட்டி இருக்கிற வீட நம்ம வீடு மாதிரி நினைச்சுக்கணும். நீங்க மோசம் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. இப்ப நீங்க 2 பேரும் தனியா இருக்கீங்களா? மேல அடுத்தது என்ன ஊட்டுது பெருசு? அப்ப உன்னோட ஒட்டுமொத்த ஃபீலிங்ஸையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். சொல்றத கேளு, இதுக்கு மேல உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். உனக்கு தெரியாது, நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அடம் பிடிப்பீங்க, பரவாயில்ல. சொல்லுங்க. அவளுடைய கண்ணை நேருக்கு நேரா பார்க்கணும். உன் கைய எடுத்துட்டு போய் அவ கைய பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு அப்படியே கிட்ட போற கால்ல விழுந்துரு. மாப்ள என்னது? என்ன சவுண்ட் ஓவரா போயிட்டு இருக்கு? என்னங்க? என்ன பாத்துருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் அம்மா தாயா உங்களுக்கு கெஞ்சிட்டே இருக்க முடியுமா? இல்ல பாருங்க வெற்றி, நீங்க எதையாவது சொல்லி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் ஒரு தடவை ஐயோ அஞ்சலி, என்ன அஞ்சலி பாத்துட்டு பேசாம இருக்க? மாப்பிள்ளையே இப்படி கோவமா இருக்காருன்னு தெரியலையே. இவ்வளவு கோவமா நான் அவரை பார்த்ததே இல்லையே. எனக்கு பயமா இருக்கு அஞ்சலி. போச்சு, துளசி அண்ணன் அடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். பாவம் துளசி. அண்ணி, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவரும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையா இருப்பாரு? கெஞ்சி பார்த்தாரு. வீட்டுல வந்து என்னென்னமோ வேலை செஞ்சாரு. இதுக்கப்புறமா அக்கா பிடிவாதம் பிடிச்சா ஒரு ஆம்பளை எவ்வளவுதான் பொறுமையா இருப்பாரு? ஏன் அஞ்சலி, என்னடி நின்னு பேசிட்டு இருக்க? போய் என்னன்னு பாரு. மாப்பிள்ளை இவ்வளவு கோவமா இருந்ததே இல்லடி. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நானும் பார்த்துட்டே இருக்கேன். பொம்பளைங்க நீங்க என்ன வேணா சொல்லுவீங்க, ஆம்பளைங்க நாங்க கேட்டுட்டே இருக்கணுமா? ஆம்பளை சிங்கம்னா நானும் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி போனா போட்டும் சொல்லிட்டு இருந்தா ஓவரா போயிட்டு இருக்குற. உனக்கு அவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா, அவ்வளவு தெனாவட்டு இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? பண்ண வேலைக்கெல்லாம் உன்னை இப்ப என்ன பண்றான்னு பாரு. எனக்கு இது விட்ட வர வழியே தெரியலங்க. தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் forgive me. I am very sorry. என்ன தயவுசெய்து ஏத்துக்கோங்க. ஏங்க உங்க காலை பிடிச்சி இந்த காலை காணோம். துளசி வேற சி. ஏங்க காலை காட்டுங்க. எதுக்கு? மன்னிப்பு கேட்கணுங்க. இதுக்கு மேல ஒரு ஹஸ்பண்டா எனக்கு எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு தெரியலங்க. ஏங்க தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் ஷோ யூ ஒரு கால். எந்திரிங்க. Why not? எந்திரிங்கன்னு சொன்னேன். அம்மா தெரியுங்க. என்ன தெரியுங்க? என்னங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி கால்ல விழுறீங்க, அறிவில்லை உங்களுக்கு? ஏங்க இதுல என்னங்க இருக்கு? இன்னைக்கு நாட்டுல ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டி கால் தான் விழுந்துட்டு இருக்கான். நான் மட்டும் என்ன விதி விலக்கா? ஏங்க இது என்ன செய்ய சொன்னதே ஒரு பெரிய மனுஷன் தான். சுப்பிரமணி தான் சொன்னாரு பொண்டாட்டி கால முதக்கட்டில உள்ளோன்னு. ஏங்க நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? காலை காட்டுங்க. என்ன கோவப்படு. கேட்டுச்சா? தெரிஞ்சிருச்சா? இல்ல ஆக்சுவலா நான் யாரு மனம் போச்சா? அண்ணன், நீங்க இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ஏதாவது நடக்கும்னு பார்த்தா நீங்க ஏன் சைலண்டா இருக்கீங்க? உங்க பங்குக்கு இதை கழுவி ஊத்தலாமே. உங்க மாப்பிள்ள வெக்கப்படுறீங்களோ? சரி. இல்ல நான் கொஞ்சம் ஓவரா சவுண்ட் விட்டா அவங்க சவுண்ட் அடங்கணும்னு பார்த்தா அவங்க என்னோட ஓவரா சவுண்ட் விட்டாங்களே.
ஆனா இதுக்கெல்லாம் நான் சளைச்சவன் கிடையாது. மறுபடியும் வருவேன். ம், போங்க. துளசி, ம்? என்ன இருந்தாலும் நீ பண்றது ரொம்ப ஓவர். மா. பாவம் அவர். விடு, இது ஏன் பிரச்சனை, இதுல நீ தலையிடாத. போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. இவளெல்லாம் திருத்தவே முடியாது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ. ச்சே. அஞ்சலிமா, உங்க அக்கா மனசுல என்னதான் இருக்குது? எனக்கு சுத்தமா புரியல மாமா. இடியாப்போ சிக்கலாவே இருக்கு. ஒரு நேரம் உங்க போட்டோ வச்சு ஃபீல் பண்றா, இன்னொரு நேரம் உங்களை வெறுத்து வெறுத்து விரட்டுறான். என்னவோ எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல, நீங்க இவ்ளோ சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் இவ ஏன் கோவத்தை குறைக்கவே மாட்டேங்கிறா? இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன? ஈரானும் இஸ்ரேலு கூட சமாதானம் ஆயிடும், உங்க அக்கா என் கூட சமாதானம் ஆக மாட்டாங்க. மாமா, மனசெல்லாம் விட்டுறாதீங்க. நோ சான்ஸியா? அப்படியெல்லாம் அவ உங்களை விட்டு போற ஆள் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா ட்ரை பண்ணுங்க. ம்? 50 அடி கிணத்துல 40 அடி தோண்டிட்டீங்க, இன்னும் 10 அடி தான் இருக்கு மாமா. தண்ணி வந்துரும். நீங்க ட்ரை பண்ணுங்க. சுமாருமா தோண்டி தோண்டி ஈரான்ல இருக்க எண்ணெய் கிணறே வந்துடுச்சு. அடுத்தது பெட்ரோலும் க்ரூட் ஆயிலும் வந்துடும். மாமா, போமா, try பண்ணுங்க. போங்கம்மா. இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள ஏன் உசுறு போடு போல இருக்கு.